வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ பெக்கர்செக்ட் இன்டர்னல் ஸ்குவாட்டை அந்த நமக்கு ஃபேமிலியோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் கேட்டிருப்பான். ஃபஸ்ட்டு அந்த லீடர் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஓகே பண்ணியிருப்பார். நம்ம ஹீரோவும் டீல் ஓகே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்கே மான்வாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் குவாங்கும் அந்த பெக்கர்செக்ட் இன்டர்னல் ஸ்குவாட் லீடர்கிட்ட டீலை ஓகே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து அந்த லீடர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன நான் நினச்சதோட கொஞ்சம் வேகமாகவே ரெடி ஆச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் ஆமாம், அது எப்படி லேட் ஆகும், இந்த வேலையை கொடுத்தது யங் மாஸ்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பல்லா காட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அப்புறம் யங் மாஸ்டர் நீங்கள் கேட்ட அந்த நமக்கு ஃபேமிலியோட மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இந்த புக்கை நம்ம ஹீரோட்ட கொடுப்பாரு. நம்ம ஹீரோவும் அந்த புக்கை வாங்கி புரட்டி பார்த்துட்டு இந்த புக்கோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் யங் மாஸ்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வேலை ஈஸி இல்லைன்னு, அது மட்டும் இல்லாமல் அந்த நமக்கு ஃபேமிலி வந்து 5 பெரிய கிளானில் ஒன்று, அதனால் 1,00,000 கோல்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு குவாங்கும் என்ன 1,00,000 கோல்டா, இதை வச்சுக்கிட்டு ஒரு சிட்டியே விலைக்கு வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி கத்துவான். அதுக்கு அவர் நான் ஒன்றும் அதிக விலைன்னா சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ அந்த அமௌண்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனுக்கு தகுதியானது தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன யங் மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுவாட்டிக்கு வாங்க அதிர்ச்சி ஆயிடுவான். அடுத்து அந்த பெக்கர்செக்ட் இன்டர்னல் ஸ்குவாட் லீடர் சொல்லுவார், இதோட மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யங் மாஸ்டர், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிணைஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் அமௌண்ட் எழுதி அவர் கையிலேயே கொடுப்பான். இது உங்களுக்கு போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அடுத்து அதை அவர் வாங்கி பார்த்துட்டு மேங்குச்சாங் பேங்கோட செக் புக்கா, இது போதும், ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோவும் சரி நீங்கள் இப்போ கிளம்பலாம், அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் ஆமாம் யங் மாஸ்டர், இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் புக்கை அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்பிடுவார். அப்புறம் அந்த பெக்கர்செக்ட் இன்டர்னல் ஸ்குவாட் லீடர் போனவுடனே நம்ம ஹீரோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் படிச்சுக்கிட்டே போவான். கோவக்காரன், பொறுமை இல்லாதவன், தான் எல்லாம் நினைக்கிறவன், அப்படிப்பட்டவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே போவான் நம்ம ஹீரோ. யாரும் பார்த்தா அந்த ஹெவன் ஸ்குவாட் லீடரோட இன்ஃபர்மேஷனை தான் படிச்சுக்கிட்டே போவான். சரி ஓகே, அடுத்த கட்டத்தை பார்க்க வேண்டிய நேரமாச்சு, சரி வா குவாங்கும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இன்ஃபர்மேஷன் புக்கை மூடி வச்சுட்டு குவாங்குவை எங்கேயோ கூப்பிட்டுட்டு போவான். அதே டயத்தில் ஒரு கடையில் அந்த ஹெவன் ஸ்குவாட் டீம் யாருக்கோ வணக்கம் சொல்லிக்கிருப்பாங்க. யாரும் பார்த்தா அவங்களோட லீடர் தான் வந்திருப்பான், அவனுக்கு தான் வணக்கம் சொல்லிக்கிருப்பாங்க. அப்போ அவன் வந்தோடனே உட்காந்துட்டு அவங்க கிட்டே கேட்பான், அப்போது உங்களால் அந்த டிராகன் ஜெனரல் கிட்ட கூட நெருங்க முடியல அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லீடர் அப்போ முடிவில் அந்த மேங்குச்சாங் ஃபேமிலியோட புலிக்குட்டி கூட இல்லை ஒரு பூனைக்குட்டிகிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்துவான். அதுக்கு அவங்களும் மன்னிச்சிருங்க லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நம்ம ஃபேமிலிக்கு போனோன்னே பார்த்துக்கிற முட்டாளிகளே அப்படின்னு சொல்லுவான் அந்த லீடரு. சரி நீங்கள் சோஜுக்கு வந்ததுலேருந்து இப்போ நடந்தது வரைக்கும் இப்போ ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்கிறிய அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ குவாங்குவன் மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான். அங்கே வந்து அவனுக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லா பொருட்கள்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் என்னென்ன பொருட்கள் மாட்டுதோ அது எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டே இருப்பான். அது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள். அதை பார்த்த குவாங்கும் யங் மாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோ காதலே வாங்க மாட்டான். அதுக்கு மேலே நம்ம ஹீரோட தங்கச்சி அவளும் விலை உயர்ந்த பொருட்களாக வாங்கிக்கிட்டே இருப்பா. ஆக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மார்க்கெட்டில் உள்ள ஒரு கடையும் விட மாட்டாங்க, எல்லா கடைக்கும் ஏறி இறங்கிடுவாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ எல்லா பொருளையும் வாங்கிட்டு சொல்லுவான், இன்றைக்கி பண்ண ஷாப்பிங் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பின்னாடி பார்த்தா குவாங்கும் எதையே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். இது ரொம்ப அதிகம், இது என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலையே யங் மாஸ்டர், என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலையே, எனக்கு பைத்தியமே பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வருவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், முடிஞ்சு போனதை பற்றி நினச்சி பார்க்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு இது சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி சொல்லுவா, ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எனக்கு தேவையான பொருள்னா அதிகமாக வாங்கினது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்போனா உனக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கோ, ஒரு ரூமுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கோ, அதுக்கு அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களையா யாரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்தா குவாங்கும் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே வருவான். இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சே, லாடுக்கு மட்டும் தெரிஞ்சால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருமே, இன்றைக்கி மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வருவான். அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ தூங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குவாங்கும் அங்கேருந்து வேகமாக ஒடியாருவான். அப்புறம் மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு யங் மாஸ்டர் அந்த ஹெவன் ஸ்குவாட் லீடர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவான்.
ஏன்னா அதுக்குள்ளேயுமா எனக்கு தெரியும் அவன் கோவக்காரன் முட்டாலும் பொறுமை இல்லாதவனு, அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதுக்கு குவாங்குவன், ஆமாம் யங் மாஸ்டர், அது மட்டும் இல்லை அவர் உங்களை உடனே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவான். உடனே வா, அவன் இதை சும்மா வெயிட் பண்ண விடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு குவாங்குவன், எவ்வளோ மணி நேரத்துக்கு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எவ்வளோ மணி நேரத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி யங் மாஸ்டர் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம குவாங்குவன். உன்னை யார் போய் சொல்ல சொன்னா, அவங்கள வெயிட் பண்ண மட்டும் வீடு, அப்புறம் எப்படி தூண்டி போடாமல் மீனை பிடிக்க முடியும் குவாங்கும். சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குவாங்குவை கூட்டிக்கிட்டு போவான். இங்கே நம்ம ஹீரோ குவாங்குவை கூட்டிகிட்டு வந்து மார்ஷல் ஆர்ட் பயிற்சி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஹீரோ குவாங்கு பக்கத்தில் போய் வா குவாங்கும் போவோம், சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் தெரியும் குவாங்குக்கு டைம் போனதே, நேரம் போனதே தெரியலை, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் நம்ம குவாங்கும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு மார்ஷல் ஆர்ட் பயிற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம குவாங்கும் சொல்லுவான், ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எதையோ மறந்ததை யோசிச்சுட்டு அப்புறம் ஞாபகம் வந்தோன்னே, யங் மாஸ்டர் அந்த ஹெவன் ஸ்குவாட் லீடர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், யாருக்கு தெரியும், அவங்க இப்போ வீட்டுக்கு போனாலும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதுக்கு குவாங்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இங்கே நம்ம ஹீரோ வீட்டு கெஸ்ட் ரூமில் அந்த ஹெவன் ஸ்குவாட் லீடர் இன்னும் போகாமல் அங்கேயே தான் உட்காந்துருப்பார் கோவத்தோட. அவனுக்கு எவ்வளோ தைரியம் அந்த பொடிப்பையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு கத்திக்கிட்டே எந்திரிப்பார். அதை பார்த்து அவங்க டீமில் உள்ள 2 பேரும் பயந்துருவாங்க. வாங்கடா போவோம், நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மறுநாள் போய் திரும்ப வந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்க்கவே மாட்டான், பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் அவங்க 2 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு, எங்களுக்கு தான் தெரியுமே இப்படி நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வருவான், வந்து அவருக்கு நேர்க்கையே உட்காந்துருப்பான். அவரும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோவும் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவரும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் நம்ம ஹீரோ தூங்கியே விழுந்துருவான். அதை பார்த்து அவர் கோவத்தோட பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பார். இது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அவரோ சின்ன பயலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தலைக்கேறின வெறியோடு உட்கார்ந்துருப்பார். உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்போ நான் கிளம்புறேன், இனிமே என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்களை யாரையும் அனுப்ப வேணாம், உங்களுக்கு தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு வெளியே போயிடுவான். அவன் வெளியே போன உடனே உட்காந்துருந்த கட்டில் உடச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி ரூமுக்குள்ளே கத்துவார் அந்த லீடர். நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு, இவன் உண்மையிலேயே கோவக்காரன் பொறுமை இல்லாதவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். மறுநாள் மறுபடியும் குவாங்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, யங் மாஸ்டர் அந்த ஹெவன் ஸ்குவாட் லீடர் மறுபடியும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன மறுபடியுமா, அந்த லீடர்கிட்ட நேற்று தான் சொன்னேன், என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாட்டி ஆட்களை யாரையும் அனுப்புவேன் நான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம குவாங்குன்னு சொல்லுவான், யங் மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு பிளானில் இருக்கேன்னு, ஆனால் அது ஹெவன் ஸ்குவாட் லீடரு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேமிலி வேறு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், குவாங்கும் நீ அப்படி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு குவாங்கும், உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எப்போதும் சொல்கிறது தான், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணட்டும்னு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம குவாங்கும், என்ன நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் அவங்கெல்லாம் மூவ் பண்ணட்டும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் அந்த லீடர் இருக்கான்ல தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுற்றி தெரியிறவன், அது மட்டும் இல்லை அவன் இன்றைக்கி வந்திருக்கிறதே ஏதாச்சும் ஒரு பிளானோட தான் வந்திருப்பான், ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியாது, அவங்களே குழி தோண்டிக்கிறாங்கன்னு. அப்புறம் குவாங்கு இன்னொரு விஷயம், அந்த லீடர் கெஸ்ட் ரூமில் உள்ள பொருட்களெல்லாம் உடச்சார்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ நோட் புக்கில், ஓகேவா அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. ஓகே யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான் நம்ம குவாங்குவும். ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் நம்ம குவாங்கும் நம்ம ஹீரோட்ட ஏதோ சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்ன அவன் ஸ்குவாட் கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் யங் மாஸ்டர், அது மட்டும் இல்லை அவன் இன்றைக்கி பிளட்டை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லுவான் நம்ம குவாங்கும். அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அதுக்கு குவாங்கு சொல்லுவான், யங் மாஸ்டர் நீங்கள் எப்படி இப்படி ஹாப்பியாக இருக்கிய இந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவான். அவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்த நம்ம ஹீரோட தங்கச்சி மனசுக்குள்ளேயே, என்ன அண்ணனும் குவாங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நிற்பா. இங்கே கெஸ்ட் ரூமில் அந்த லீடர் ரொம்ப கோவத்தோட கையில் ஸ்வாடோட நிற்பார். கரெக்டாக நம்ம ஹீரோவும் அப்போ தான் கதவை திறந்துட்டு உள்ளே வருவான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்கா வருவான். அதை கேட்ட அந்த லீடரு, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம், மரியாதை தெரியாத சின்ன பையலே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம்மா மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அவர் கோவத்தோட,
எங்லாட் மேங்குஜாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். இதை தவிர உனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லைன்னா நீ வந்த பாதையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்ட அவர் பொடி பையிலே உனக்கு சாவணும் விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஸ்வாடை எடுத்து சுற்றுவார். அதை பார்த்து நம்ம ஹீரோ உனக்கு உண்மையிலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைனா மறையும் 7 நாள் கழிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுவான். அதை பார்த்து அவர் நில்லுடா அங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். நம்ம ஹீரோ காதிலே வாங்காமல் கதவை சாத்திட்டு போயிடுவான். அதை பார்த்து அவர் இன்னும் கோவப்பட்டு அந்த கெஸ்ட் ரூமில் இருக்கிற பொருட்கள்னா எடுத்து உடச்சிக்கிட்டு இருப்பார். உன்னை கொல்லுவோண்டா பொடி பையலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார் அந்த ரூமில் இருந்து. நம்ம ஹீரோவும் குவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாங்குவை கூப்பிடுவான். அது குவாங்கும் வந்து என்ன யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மறந்துடார அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் நோட் புக்கில் நோட் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கு நம்ம குவாங்கும் கேட்பான், யங் மாஸ்டர் அந்த கெஸ்ட் ரூமில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நீங்கள் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கல்ல அந்த பொருட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்புறம் தான் அவனுக்கே புரிய வரும், யங் மாஸ்டர் இதை நீங்கள் வேணுக்குன்னு தானே பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான் பின்னாடியே. நம்ம ஹீரோவும் காதில் வாங்கியும் வாங்காத மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே போவான். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நம்ம ஹீரோட தங்கச்சி குவாங்கு 3 பேர் மார்ஷல் ஆர்ட் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹவான் ஜுன்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கத்திக்கிட்டே வருவார். அதை கேட்ட நம்ம ஹீரோ எந்த காரணமும் இல்லையே, நீ என்னை மரியாதை இல்லாமல் கூப்பிட்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்னா கெஸ்ட் ரூமில் மட்டும்தான் இருக்கணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த லீடர் சொல்லுவார், பொடிப்பையிலே எனக்கு தெரியும் மேங்குஜாங் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் பெருசுன்னு, ஆனாலும் எங்களோட ஸ்டேட்டஸ் தான் பெருசு, நாங்கள் ஹெவன் ஸ்குவாட் லீடரு நமக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இன்னும் புரியவே இல்லை, எதுக்கு கோவத்தோடு எனக்கு வந்து பாடம் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மறுபடியும் அந்த லீடர் கோவப்பட்டு பொடி பையலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அதை கேட்ட நம்ம ஹீரோ உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னை மரியாதை இல்லாமல் கூப்பிடாதன்னு, நீ எந்த வேலையாக வந்த அதை மட்டும் சொல்லு, இல்லை இந்த சோஜில் மறுபடியும் நீ காலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்டு அவர் பல்லா கடிச்சுக்கிட்ட அந்த பிளாக் ஸ்மித்தை என் கையில் ஒப்பட்டுச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோ என்னை பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட அந்த லீடர் கோவப்பட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, இப்போ நீ என்ன சொன்ன, மேங்குஜாங் ஃபேமிலிக்கே எந்த மரியாதையும் தெரியாது வேலை அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவளுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அவர் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வர சின்ன பயலே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவார். நம்ம ஹீரோ அந்த கையை ஈஸியாக அசால்ட்டாக பிடிச்சி போடுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணியிருக்க, அப்புறம் இது ஸ்வாடா இல்லாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட அந்த லீடர் கோவப்பட்டு கையை எடுக்க பார்ப்பார், அவரால் முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோவே கையை விட்டுருவான். அப்புறம் நம்ம ஹீரோ குவாங்குவை கூப்பிடுவான், குவாங்கும் அப்படின்னு. குவாங்கும் என்ன எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எங்கே அதை வெளியேடு அப்படின்னு சொன்னோன்னே குவாங்கும் அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுப்பான். நம்ம ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி பிளேடு மாதிரி அந்த லீடர் மூஞ்சிலே வீசுவான். அதை பார்த்து அவர் அதிர்ச்சியை அப்படியே நிற்பார். அப்புறம் டப்புன்னு பிடிச்சிட்டு உன் மார்ஷல் ஆர்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோவை பார்த்து. அப்புறம் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னே அவர் தலையில் இடியே விழுந்துடும். இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அது பில்லு, அந்த கெஸ்ட் ரூமில் உள்ள பொருட்களை நீ உடச்சி இல்லை அதோட பில்லு தான் இது. அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே அரிய பொருட்கள், அது மட்டும் இல்லை விலை உயர்ந்தது, அது கிடைக்காத பொருட்கள் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அவர் பொடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பிச்சு வீசிடுவார். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ, அப்புறம் அந்த ஸ்வாடை பயன்படுத்தி அந்த 30,000 கோல்டை கவர் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோ. அதை கேட்ட அந்த ஹெவன் ஸ்குவாட் டீம் 2 பேரும் என்ன 30,000 கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி நிற்பாங்க. அதுக்கு அந்த லீடர் சொல்லுவார், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ வாய்ப்பு இல்லையா, நீ எனக்கு கொடுத்த எமோஷன் டேமேஜ், அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே என்னுடைய அரிய பொருட்கள், எல்லாமே விலை உயர்ந்தது அப்படி தானே குவாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குவாங்குவன் கேட்பான். குவாங்குவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவான். அதுக்கு அந்த லீடர் சொல்லுவார், நீ என்கிட்ட மரியாதையாக நடந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், என்ன லீடர் நீ ஒரு சின்ன பையிட்ட போய் காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் நீ உடச்சது எல்லாமே எங்களோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. மறுபடியும் சொல்லுவான் நம்ம ஹீரோ, இதை கேட்க உனக்கு பிடிக்கலன்னா மறையா நம்ம மார்ஷல் ஆர்ட் மூலமாக நம்ம தீர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த லீடர் என்ன மார்ஷல் ஆர்ட் மூலமாவா, அப்போ ஓகே நான் வின் பண்ணிட்டா நீ அந்த பிளாக் ஸ்மித்தை என்கிட்ட ஒப்படைச்சிடன்னு, அதையும் நீ வின் பண்ணிட்டா நான் 30,000 இல்லை 50,000 கோல்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை உருவிக்கிட்டு நிற்பார். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சியும் குவாங்க அதிர்ச்சியாகி நிற்பாங்க. இது எப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அந்த லீடரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், எப்படி இந்த கணக்கு கரெக்டாக வரும், நீனும் ஒரு மார்ஷல் ஆர்ட் மாஸ்டரு, நான் வெறும் சாதாரண ஸ்குவாலரு, எப்படி கரெக்டாக வரும் இந்த கணக்கு, சரி இது எப்படி இருக்குது 1,00,000 கோல்டு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. 1,00,000 கோல்டா,
எனக்கு ஓகே. அப்புறம் உனக்கும் எனக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கோ இல்லை எனக்கோ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆப்பனண்ட் மேலே தவறு இல்லை, இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலாக சொல்லுவார். அதுக்கு அந்த ஹெவன் ஸ்குவாட் டீமில் இருக்கிற இன்னும் 2 பேரும் லீடர் 1,00,000 கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதுக்கு அவர் என்ன நீங்கள் 2 பேரும் நினைக்கிறீங்க, நான் அந்த சின்ன பையல்கிட்ட தோற்றுருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அவங்க 2 பேரும் வாயை மூடிடுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்லுவான் எனக்கு ஓகே. அப்புறம் இந்த போட்டி ஒரு நியாயத்தோடு நடக்கணும்ல, குவாங்கு போய் 2 பேப்பரும் ஒரு ப்ரெஷ்ஷையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே ஓகேங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுப்பான் நம்ம குவாங்கு. 2 பேப்பரும் ஒரு ப்ரெஷ்ஷு. அதில் ஒரு பேப்பரில் நம்ம ஹீரோ கைரேகையும் இன்னொரு பேப்பரில் அந்த லீடர் கைரேகையும் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இது உன்னோட ஒப்பந்த பேப்பரு, இது என்னோட ஒப்பந்த பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த பேப்பரை அந்த லீடர்கிட்ட கொடுப்பான். அந்த லீடர் வெடுக்குன்னு வாங்கிடுவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அந்த லீடரும் நம்ம ஹீரோவும் சண்டை போட ரெடி ஆயிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கும் அந்த லீடருக்கும் சண்டை வரும். அதில் நம்ம ஹீரோ வின் பண்ண போகிறானா இல்லை அந்த லீடர் வின் பண்ண போகிறாரான்னு சொல்கிற எபிசோடு தான் அடுத்த எபிசோடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோட தங்கச்சிக்கும் அந்த பிளாக் ஸ்மித் ஒரு ஸ்வாட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார். அதை அவர் செஞ்சுட்டாரா இல்லையான்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அடுத்த எபிசோடு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்கணும்னா நம்ம NK மான்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோ.